இந்த செஞ்சினாலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர் தானம்மா. எல்லாரும் செஞ்சி கோட்டைக்கு போயிருக்கீங்களா? எல்லாருமே போயிருப்பீங்க. சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, அது மிகப்பெரிய வரலாறு சிறப்பு உடைய ஒரு ஊர், ஒரு கோட்டை. எல்லாருமே ராஜாலாம் அரண்மனை தானே கட்டுவாங்க. எல்லாருமே ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் கட்டுவாங்க. ஆனா இங்க கோட்டை கட்டியிருக்காரு ஒரு ராஜா. அது அன்றைக்கு ரொம்ப காலம், அதாவது 1100 அந்த வருட கணக்குல காடவராயர்கள் என்ற வன்னிய மன்னர்கள் கட்டின கோட்டை தான் செஞ்சி கோட்டை. அதற்கப்புறம் பல்லவர்கள் வந்திருக்கிறாங்க, சோழர்கள் வந்திருக்கிறாங்க, மராட்டியர்கள் வந்திருக்காங்க, நவாப் வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முகலாயர்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்தப்புறம் தான் இந்த ராஜபுத்திர சத்திரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு ராஜாக்கள் இந்த கோட்டைக்கு பாதுகாவலா வந்திருக்காங்க. அதுல ஒரு ராஜா தேசிங் ராஜா தெரியுமா? பாட்டு தெரியும் அவங்க எல்லாருக்கும். அந்த தேசிங் ராஜானா தேசிங் இல்ல, தேஜ் சிங். அவர் பேரு சிங், தேஜ் சிங் அப்படின்ற அந்த ராஜா தான் இதை ஆண்டிருக்கார். 18 வயசு தான் அவரு இந்த இடத்துல அவருடைய வாழ்ந்திருக்கிறார். 18 வயசு நிரம்பிய ஒரு இளைஞன் வீர மரணம் அடைஞ்சு அவர் ஒரு 350 படை வீரர்கள் மட்டும்தான் வச்சிருந்திருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 5000 முகலாய படை வீரர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைஞ்சாரு. அதனாலதான் அவர் பேரை இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கோட்டையில நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு பெரிய கோட்டை இது. வெளியில மிகப்பெரிய அகழினா என்ன, தண்ணி இருக்கும். அதுல முதல்ல எல்லாம் விடுவாங்க. ஏன்னா யாராவது அந்த கோட்டைக்குள்ள வரணும்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தாண்டி தான் அந்த கோட்டை காம்பவுண்ட் மதில் சுவருக்கு வரணுமா. அந்த அந்த அகழியில தண்ணியில முதல்ல விட்டுருப்பாங்க. ஏன்னா யாரா உள்ள குதிச்சா அந்த முதல்ல அவங்கள சும்மா விடாது இல்லையா, கடிச்சு சாப்பிட்டுடும். அதனால முதலைகள்லாம் சுத்தி இருக்குமா அந்த கோட்டையை சுத்தி, பெரிய பெரிய மதில் சுவர்கள், அப்புறம் யானை மேடை, யானை எல்லாம் கட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், குதிரை லாயம், அப்புறம் காவலர்களா இருக்கக்கூடிய அவங்களுக்கான இடம், அதுக்கப்புறம் வெடிகுண்டு பீரங்கி மேடை, வெடிகுண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், இத்தனையும் இருக்குமா. அதுக்கப்புறம் தான் அந்த புறம் தர்பார்லாம் இருக்கும். என்னம்மா நீங்க வேற செஞ்சி கோட்டையை பத்தி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்க வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க கதைக்கு வாங்கன்னு. உங்க கதைக்கு தான் வர, கேளுங்க. அதாவது இத்தனை 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு கோட்டை எதுக்கு கட்டுறாங்க தெரியுமா? அவங்களுடைய அதில் வாழக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த 3 அடுக்கு கோட்டையை கட்டுறாங்க. அப்ப ராஜாவோட வேலை என்ன? அவரிடம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணும். எதிரி வந்தா சண்டை போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினதற்கான ஒரே காரணம் அதில் வாழக்கூடிய விவசாயிகளையும் நெசவாளர்களையும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களையும் மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினாங்க. அதுதான் ஒரு ராஜா, ஒரு அரசருடைய முதல் வேலை. தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் முதல் வேலை. ஆனால் இன்றைக்கு அரசாங்கங்கள் அப்படிதான் இருக்காமா? நம்முடைய மக்களை அவர்கள் பாதுகாக்கிறாங்களா? விவசாயிகள் இருக்காங்க, நெசவாளர்கள் இருக்கிறாங்க, மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, வணிகர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இவர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு நம்ம பெண்கள் இருக்கோம், முதல் உரிமை நமக்கு என்ன வேணும்? குடி தண்ணீர். தண்ணி நல்லா இருக்கணுமா? தண்ணி வேணும் இல்லமா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? அது அடிப்படை உரிமை. இப்ப செஞ்சில தண்ணி உப்பு கரிக்குது, சுண்ணாம்பு கலந்து இருக்குது, தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? சுண்ணாம்பு கலந்த நீர், உப்பு கரிக்கும் நீர். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்குதான் திருக்கோவிலூர்ல இருந்து தென்பெண்ணையாற்று தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பதற்காக திருக்கோவிலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏதோ வாய்க்கால் தூர்ந்துருச்சு, அது தூர்ந்துருச்சுட்டு இது அந்த பைப்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த திட்டத்தையே அமல்படுத்தல. அப்போ இன்னைக்கும் செஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன தண்ணி குடிக்கிறது? உப்பு தண்ணீரும் சுண்ணாம்பு கலந்த தண்ணீர். சுண்ணாம்ப எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? வீட்டு வெள்ளை அடிக்க தானே. அது யாராவது சாப்பிடுவாங்களா? அததான் இன்னைக்கு தண்ணியில கலந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அதை தான் குடிநீராக குழந்தைங்களுக்கு வடிகட்டி காய்ச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
இதுவா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது விவசாயம். செஞ்சினால விவசாயம் தானமா? எல்லாரும் என்ன பண்றீங்க? விவசாயமா? விவசாயம்னா கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. விவசாயி தானே. நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் தான். எங்க அண்ணெல்லாம் இன்னும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல. அவங்க எல்லாம் இந்த மாவட்டம் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டம். அப்போ விவசாயிகள் இவ்ளோ பேர், எல்லாருமே விவசாயிங்க. நான் நினைக்கிறேன் எல்இடியில கீழே இந்த விழாவை பார்த்து கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகளிரும் கை தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை பேர் விவசாயிகள். என்னமா அதிகமா விளைவிக்கிறோம்? நெல்லா? நெல் இல்லனா கரும்பு. அதானமா? ரெண்டு தான், நெல்லு கரும்பு. இதுக்கு எங்க தண்ணி வருது? செஞ்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆறுகளோ நதிகளோ ஒன்னும் கிடையாது. எல்லாமே வானம் பார்த்த பூமி. மழை பெய்தால் விவசாயம், மழை இல்லை என்றால் விவசாயம் பண்ண முடியாது. தண்ணி வந்திருக்கணும். எங்க கொண்டு வந்திருக்கணும் இவங்க? தென்பெண்ணை ஆற்று நீர் இதுல சாத்தனூர் அணைக்கு வருது. அங்கே இருந்து அந்த நீரை இந்த துறிஞ்சல் ஆறு மூலமாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு 36 ஏரிகளை நிரப்பலாமா. விழுப்புரம் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய 36 ஏரிகளை இந்த தண்ணி கொண்டு நிரப்பினால் அந்த தண்ணி நமக்கு விவசாயத்துக்கு பயன்படும். கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர். 10,000 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு குடும்பம்னா கூட எத்தனை குடும்பம் பிழைக்கும் பாருங்க. 10,000 குடும்பங்கள் பிழைக்கும் இல்லையா? அந்த தண்ணி வந்தா, நல்ல நெல்லு விவசாயம் எல்லாம் வந்திருந்தா 10,000 குடும்பங்கள் பிழைத்திருக்கும். ஆனா 1970 நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதோட சரி, 70 நம்ம பாதி பேர் இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டாங்க இல்ல? நீங்க எல்லாம் பிறந்திருக்கவே இல்ல. இன்னி வரைக்கும் அந்த திட்டத்தை திட்டமா தான் வச்சிருக்காங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த நந்தன் கால்வாய் திட்டம் மட்டும் இருந்திருந்தா இந்த மாவட்டம் நல்ல பசுமையா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 100 மூட்டை நெல் விளையிற இடத்துல 500 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கும். 500 மூட்டை நெல் இருந்தா ஒரு புது வீடு கட்டிக்கலாமா? புது வீடு, சொந்த வீடு, ஓட்டு வீடுல இருந்து நல்ல ஒரு சிமெண்ட் வீடு கட்டிக்கலாம். இது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துல அதிகமாக குடிசை இருக்கக்கூடிய மாவட்டம்னா தமிழ்நாட்டிலே அது நம்ம மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம். அதிகமாக குடிசைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இதுதான். அப்ப 500 மூட்டை நெல் விளைஞ்சா அந்த குடிசை இருக்குமா? ஒரு வீட்டுல அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. நீங்க தண்ணியே கொடுக்கல, அதாவது குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்கல, விவசாயம் செய்யறதுக்கும் நல்ல தண்ணி கொடுக்கல. எந்த தண்ணியை கொடுத்து வச்சிருக்கீங்க? எந்த தண்ணி கொடுத்திருக்காங்க? சுண்ணாம்பு தண்ணி. அதை விட இன்னும் ஒரு மோசமான தண்ணியை கொடுத்திருக்காங்களா? அது என்னது? ஆறாக எல்லா தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய தண்ணி, ஒரே தண்ணி. அது என்ன தண்ணி? ஒயின் ஷாப், டாஸ்மாக், சாராய தண்ணி தானே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆறாக தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடியது எது? அவங்க கையெல்லாம் காட்டுறாங்க. அந்த தண்ணி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. டாஸ்மாக் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மாவட்டம் விழுப்புரமோ கள்ளக்குறிச்சி சேர்த்து 193 195 கடை, 200 கடை கிட்ட இந்த மாவட்டத்தில் இருக்குது. 200 கடை. இது டாஸ்மாக் மட்டும். சந்து கடை இருக்குதா உங்க ஊர்ல? இல்லையா? சந்து கடையே கிடையாது, டைரக்டா டாஸ்மாக் தான். சந்து கடை. ஒரு டாஸ்மாக்கு 5 சந்து கடையும். ஒரு டாஸ்மாக்கு குறைந்தது 5 சந்து கடைகள். இங்க 200 சந்து டாஸ்மாக் இருக்குன்னா குறைஞ்சது 600 700 இல்ல 1000 கூட இருக்கலாம். அத்தனை சந்து கடைகள் இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்காமா. அப்ப நம்ம வீட்டுல இருக்க ஆண் மக்கள் தடிக்கு விழுந்தா எங்க விழுவாங்க? ஒயின் ஷாப். யார் குழந்தை சொல்லுது? தடிக்கு விழுந்தா ஒயின் ஷாப்ல தான் விழணும். என்ன வேற வழியே கிடையாது. இந்த கடையில இல்லன்னா பாவம் அவங்க கஷ்டப்பட்டு ஏமாற்றம் அடைந்து போவே கூடாது. இந்த கடையிலனா அந்த கடை, அந்த கடையில இன்னொரு கடைன்ற அளவுக்கு அவ்வளோ திறந்து வச்சிருக்கிறாங்க.